நீங்களுமே பிக் பாஸ் போலாங்க. அதுக்கான ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சி தான் பின்னாடி நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பிக் பாஸ் அப்படின்றது ஒரு ஃபேமஸான ஒரு நிகழ்ச்சி. அதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கேம் நடக்குது. எனக்கு ஒரு 7-8 monthsக்கு முன்னாடி ஒரு ஐடியில இருந்து மெசேஜ் வந்தது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனீங்கன்னா லவ் பண்ணணும், கிடைக்கணும், பிடிக்கணும், ஸோ எல்லாமே பண்ணணும். Big Boss audition, online audition started. Interested females kindly contact me. எவிடன்ஸோட காட்டுறாங்க. ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பர்சன் கிட்ட நான் வந்து இத கன்ஃபார்ம் பண்ணேன். ஃபேக்கா இல்ல ஒரிஜினலா அப்படின்னு நான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் டேவே வந்து இது ஃபேக் அப்படின்னு எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணாரு. எவிடன்ஸோட தான் சொல்றோம். சும்மா வந்து ஏதோ ஒரு கண்டென்ட்டுக்காக பேசுறோம்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. இது உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னா இதை வந்து உடனே வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. யாருமே இன்ஸ்டாகிராம்லயோ தெரியாத ஒரு சோசியல் மீடியால இருந்தோ உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணவே மாட்டாங்க. ஜென்யூனா அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா நீங்க பிக் பாஸ் உள்ள போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? போனீங்க அப்படின்னா நீங்க எந்த மாதிரி ப்ளே பண்ணுவீங்க நாங்க எதிர்பார்க்கலாம். உங்களோட இது ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இருக்கும்? நீங்க ஏதாவது சொல்றீங்க சிவா? இதுக்கு வர்த்தம தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற கண்டிப்பா நீங்க பிக் பாஸ் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. கடந்த 8 சீசன்கள்ல பிக் பாஸ்ல என்னென்ன நடந்துட்டு இருக்கு, என்னென்ன கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள போறாங்க, யார் யாரெல்லாம் பிக் பாஸ்க்குள்ள உள்ள போறாங்க அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்களுமே பிக் பாஸ் போலாங்க. இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, நீங்களுமே இண்டஸ்ட்ரியில ஒரு சோஷியல் மீடியால ஒரு 1K ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களுமே பிக் பாஸ் போலாம். ஏன்னா அதுக்கான ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சி தான் பின்னாடி நடந்துட்டு இருக்கு. ஏன் நான் இந்த விஷயத்தை எடுத்து பேசணும், ஏன் இவங்க வந்திருக்காங்க அப்படின்றது ரீசன் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் அப்படின்ற ஒரு மோகம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி பயங்கரமான ஒரு பணப்பறிப்பு சம்பவங்கள் வெளியே நடந்துட்டு இருக்கு. இதுல பாதிக்கப்பட்டவங்க தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய முன்னணி நிறுவனங்கள்ல செய்தி வாசிப்பாளராகவும் இருந்துட்டு இருக்காங்க. மிஸ் வேர்ல்ட் ஐகான் ஆஃப் 2025ல டைட்டில் வின்னர் அம்ருத் தான் இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்த வெளியில கொண்டு வந்து நம்ம வர்த்தமான் தமிழ் சேனல் நேயர்களுக்காக இந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம அவங்கள வெல்கம் பண்ணி அவங்க எந்த விஷயத்துல பாதிக்கப்பட்டாங்க, அவங்கள நோக்கின அந்த ஒரு தோட்டா என்ன, யார்கிட்ட இருந்து அந்த ஒரு விஷயம் வந்திருக்கு, அது உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம தெளிவா கேட்டு விசாரிக்கலாம். ஹாய் அம்ருத். சிவா. ஹாய். இப்போ வந்து இது உண்மையிலேயே சொல்றேன், சிரிச்சு பேச வேண்டிய விஷயம் கூட கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பிக் பாஸ் அப்படின்றத வச்சு இப்போ பயங்கரமா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறதா நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. ஸோ உங்களை எதை வச்சு உங்களை டார்கெட் பண்ணாங்க? ஸோ உங்களுக்கு வந்து அந்த அப்ரோச்சஸ் எல்லாம் எந்த மாதிரி? இப்போ கரெக்டு தான். இப்போ நார்மலா வந்து சோஷியல் மீடியால நிறைய பீப்புள்ஸ் எல்லாருமே இப்போ சோஷியல் மீடியா தான் எல்லாமே அப்படின்னு இருக்காங்க. இன்ஸ்டா வந்து சொல்லவே வேண்டாம். இன்ஸ்டால வந்து நிறைய ஃபேக் ஐடிஸ்ல இருந்து நிறைய ஃபேக் மெசேஜஸ் வரும். மணியா இருக்கட்டும், இல்ல அவங்கள வந்துட்டு வேற விஷயங்களை டார்கெட் பண்றது, லேடிஸ் சொல்றேன், அந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் நிறைய ஃபேக் ஐடிஸ்ல எல்லா விதத்துலயும் வருது. இப்போ நீங்க மணியால கஷ்டப்படுறீங்க, உங்களுக்கு வந்து பணம் வேணும்னா அதுக்கான இது வந்து நம்ம மொபைல் மூலமா ஈஸியா வந்து எல்லா ஸ்கேமர்ஸ்க்கு வந்து ஹேக்கர்ஸ்க்கு ஸ்கேமர்ஸ்க்கு எல்லாம் போயிடும். அதுல இருந்து நிறைய இப்போ வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா நியூஸ்ல இருக்கிறதுனால எனக்கு டெய்லி வந்து அந்த நியூஸ் படிச்சுட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் என்னென்ன நடக்குது, எப்படி வந்து மக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, அந்த மாதிரி நான் படிச்சுட்டு இருக்கேன் டெய்லி. எனக்கு நிறைய விஷயம் தெரியும். அப்படி இருக்கும்போது என்னையே வந்து இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிளஸ் நான் ஏன் வந்து இத வெளியே வந்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நிறைய பேர் இதனால பாதிக்கப்பட்டிருக்கலாம். பட் அவங்களால வந்து அது வெளியே சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். மேபி இதை எப்படி கொண்டு போனா அவங்க சேஃப் ஆக முடியும், எதனால சஃபர் ஆகுறாங்க தெரியாம இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் சொல்றேன். ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து பிக் பாஸ் அப்படின்றது ஒரு ஃபேமஸான ஒரு ஷோ. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்ச்சி. எல்லாருமே அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க மக்கள் எல்லாருமே. ஸோ பொதுமக்களே வந்து இன்னைக்கு நம்ம வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து எல்லாருக்கும் ஆல்ரெடி கொண்டு போயிருக்காங்களே. தனலட்சுமி அவங்க எல்லாம் வந்து பெரிய சீசன்கள்ல சோஷியல் மீடியால ரீல்ஸ் நல்லா ட்ரெண்ட் ஆகி அவங்க தான் உள்ள ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன்னா கண்டிப்பா வந்து பிக் பாஸ்ல போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு பிக் பாஸ் இன்னைக்கு வந்து வளர்ந்துருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு ஸ்கேம் நடக்குது. அதுதான் எப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபாலோவர்ஸ் இருக்காங்க.
நிறைய மெசேஜஸ் வரும். அப்படிதான் வந்து எனக்கு ஒரு 7-8 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஐடியில இருந்து மெசேஜ் வந்தது. K7 அப்படின்றவர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் போட்டிருந்தாரு. இதுல உங்களுக்கு வந்து பிக் பாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்தது. எனக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு. ஓ வாவ், நம்ம வந்து ஓகே, நம்ம வந்து செலிபிரிட்டியா இருக்கோம், இப்போ கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம், அதனால தான் நம்மள கேட்குறாங்க போல அப்படின்னு நான் வந்து நினைச்சிட்டு உடனே ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உடனே நம்பர்லாம் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, உடனே கால் பண்ணாங்க எனக்கு. கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிக் பாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இதுல வந்து நிறைய ஆடிஷன்ஸ் இருக்கு, நிறைய லெவல்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா தான் அந்த டாக் இருந்துச்சு. நார்மலா ஒரு ஆடிஷன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. சரி, நீங்க ப்ரீவியஸாவே நீங்க கால் பண்ணாங்கன்னா ரெக்கார்டிங்லாம் போட்டு வச்சிருக்கலாம். அதுதானே அவங்க வந்து வாட்ஸ்அப் கால்ல பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஓ அப்போவே ஓகே ஓகே. எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சு, ஏன் இவங்க வந்து வாட்ஸ்அப் கால், மேபி இதை ரொம்ப வந்து சீக்கிரட்டா கொண்டு போவாங்க போல. எனக்கு அப்போ தோணல, நான் வந்து ஃபேக்குன்னு நினைக்கல. ஓகே, ஒரிஜினலாக தான் இருக்கும்னு நினச்சி தான் நான் வந்து ஸ்டார்டிங் ஒரு 2-3 டேஸ் நானும் வந்து பேசினேன். அவங்க மொபைல் ஃபோன்லேயே வந்து ஆடிஷன் மாதிரி, ஆடிஷனில் என்னெல்லாம் கேட்பாங்க, பிக் பாஸ்லன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்படிலாம் இருக்கும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்க வந்து நீங்களா இருக்கக்கூடாது. நாங்க வந்து நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு பர்சனா தான் நீங்க இருக்கணும். நீங்க வந்து லவ் பண்ணணும், பிளஸ் வந்து நாங்க அந்த லவ் பண்ற பர்சனோட நீங்க எப்படி இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோமோ, எப்படி இருக்கணும்னு நாங்க சொல்றோமோ அதை நீங்க பண்ணணும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு நல்லாவே புரியும். பிளஸ் வந்து படிக்கணும், பிடிக்கணும், ஸோ எல்லாமே பண்ணணும். அவங்க வந்து ஆடியன்ஸ் கிட்ட எது கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுதான் கொண்டு போவாங்களாம் அப்படின்லாம் சொன்னாரு. இதுவே எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கா இருந்தது. சீரியஸாவே எனக்கு ஷாக்கா தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 சீசன் தான் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தேன். எனக்கு இந்த ரியாலிட்டி ஷோஸ் நிஜமாவே பிடிக்காது. ஆனா அந்த பிக் பாஸ்ல வந்து எனக்கு அந்த ஓவியம் வரும்போது எனக்கு அந்த ஒரு கிரேஸ் இருந்துச்சு. ஸோ அதனால அப்போ நான் கொஞ்சம் பார்த்தேன். உண்மையா சொல்லணும்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்களோட அந்த கேரக்டர். அதனால அந்த பிக் பாஸ்ல ஒரு சின்ன ஆசை, ஓகே போகணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லும்போது என்னடா இது இப்படி எல்லாம் இருக்கே, அப்போ நம்ம வந்து ஃபேமிலியில வந்து பிரச்சனை ஆயிடுமே இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் நினைச்சேன் நம்ம ஒரிஜினலா எப்படி இருக்கோமோ அப்படி இருந்தா போதும், வின் ஆயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். அதாவது சும்மா இருந்தவனே சொரிஞ்சு விட்ட கதையா வந்து நல்லா ஒரு இண்டஸ்ட்ரியில அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பிக் பாஸ்ன்ற ஒரு ஆசையை தூண்டி விட்டு ஒரு சர்க்கிள்குள்ள வர வச்சு நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சில டார்கெட் பண்றாங்க. ஒரு சிலவற்றை வந்து பணத்தை எதிர்பார்த்து டார்கெட் பண்றாங்க. இது எந்த கேட்டகரியில வரும்னே தெரியல சிவா. அவங்க வந்து பணம் எதிர்பார்க்கல, அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அது எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு வார்த்தை அவங்க சொல்லல. ஆனா பேசினது எல்லாமே வந்து ரொம்ப வல்கரா பேசினாங்க. மேபி இது வந்து கன்ஃபார்மா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் எண்ட் ஆஃப் த டே அதுவா தான் இருக்கும். ஏன்னா அது மட்டும் தான். அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து பிரேக் பண்ணிட்டேன். நான் பிரேக் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஓகே இது ஒரு கட்டத்துல நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இது ஃபேக் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து பிரேக் பண்ணிட்டேன். அவங்களோட பேச்சு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப வல்கரா இருந்துச்சு. அப்போ நீங்க லவ் பண்ணுவே, யாரோ ஒரு பையனை பிக் பாஸ்ல பார்த்துட்டு வீட்டுல போய் நீ லவ் பண்ணனா உனக்கு எப்படி வந்து லவ் பண்ண முடியும்? அது நீ நிஜமாவே லவ் பண்றியான்னு நான் வந்து தெரிஞ்சுக்கணும். நிஜமாவே உன்னால அவங்களோட வந்து ரொம்ப க்ளோஸா அந்யோன்யமா இருக்க முடியுமான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து நீ வந்து உன்னோட ஸ்கூல் லைஃப்ல லவ் பண்ணிருக்கியா, காலேஜ் லைஃப்ல லவ் பண்ணிருக்கியா, அப்போ அந்த பாய் ஃப்ரெண்டோட பேர் சொல்லு, அவங்களோட நீங்க இப்படி எல்லாம் அவங்க பேசினது நான் சொல்றீங்க. எப்படி எல்லாம் நீங்க லவ் பண்ணீங்க, லவ் பண்ணும்போது எங்கெல்லாம் போனீங்க, என்னெல்லாம் பண்ணீங்கன்னு பேச ஆரம்பிச்சான். எனக்கா சார் நீங்க எதுக்கு சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லைங்க மேடம், நீங்க ஒரு விஷயத்த வந்து அவங்க அதுல மட்டும் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. அவங்க வந்து பண்றது 100% வந்து ஒரிஜினல். அவங்க தான் வந்து பிக் பாஸோட ஆடிஷன் எடுக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி அதை 100% நம்ப வைக்கிற மாதிரி அவர் வந்து கொண்டு போறாரு. இந்த மாதிரி தாங்க இருக்கும், உங்களுக்கு வந்து மிரட்டுறாரு, இந்த மாதிரி தான் இருக்கும், நீங்க சொல்லணும், சொன்னீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஆடிஷன் வந்து விஜய் டிவி ஆஃபீஸ்ல இருக்கும், நீங்க வந்து டைரக்டா வரலாம், உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உடனே ஆடிஷன் எடுக்கிறது விஜய் டிவியே கிடையாது, ப்ரொடக்ஷன் டீம் தான் ஆடிஷன் எடுப்பாங்க. அது எனக்கு அப்ப தெரியல. உடனே வந்துட்டு இப்படி எல்லாம் பேசினோடனே இது ஓகே, இது டாக் ரொம்ப ஓவரா போகுதுன்னு நான் வந்து அந்த நம்பரை வந்து கட் பண்ணி விட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பிளாக் பண்ண, மறுபடியும் கால் வந்துட்டே இருந்தது. ஒரு 1 வீக் ஃபாலோ அப் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் அதை வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜா பண்ணிட்டே இருந்தாங்க. பிளஸ் அவங்க வந்து இன்னொரு கான்டாக்ட் எனக்கு நம்பிக்கை வரணும்னு பேசினது ஒரு பாய். அப்போ அவங்க ஒரு கேர்ளோட அந்த கேசவன், ஆமா
அதுல இருந்து அந்த ஐடியில இருந்து K7ன்றவர் தான் பேசினாரு. நான் K7 பிக் பாஸ்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் போன்ல. அப்புறமா வந்து அவங்க ஒரு கேர்ளோட இன்ட்ரோ கொடுத்தாங்க. இன்ட்ரோ மீன்ஸ் அவங்களோட நம்பர் அனுப்பி ஐடி அனுப்புனாங்க. இன்ஸ்டா ஐடி அனுப்புனாங்க. அனுப்பிட்டு இவங்க வந்து உங்களை கோஆர்டினேட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு தான் அவர் ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணாரு. திவ்யான்னு ஒரு ஐடி கொடுத்தாங்க. அவங்க வந்து ஹாய்டா எங்க டீம்ல இருந்து உங்ககிட்ட பேசியிருப்பாங்க, என்னோட நேம் திவ்யா அப்படின்னு இன்ஸ்டால எனக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு அவங்க வந்து பேச ஆரம்பிச்சாங்க. என்ன அவங்க ஜஸ்ட் வந்து இன்ட்ரோ வீடியோ கொடுங்க, ஸோ அந்த வீடியோ வச்சு நான் ஆஃபீஸ்ல வந்துட்டு உங்களை கொண்டு வருவேன். அப்போ அதுதான் வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் அதுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சரி, நான் ஆனால் எனக்கு இவர் பேசினோடனே எனக்கு எடுத்த உடனே நான் வீடியோலாம் எதுவும் கொடுக்கல. எனக்கு பயம் வந்துருச்சு. ஓகே, ஏதாவது ஃபேக்கா இருக்குமா எப்படின்னு தெரியலையேன்னு கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருந்தது. இவன் பேசினோடனே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதோட அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு 7-8 மந்த்ஸ்க்கு முன்னாடி நடந்துச்சா, அதோட அது முடிஞ்சது. ஓகே அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு ரீசெண்டா ஒரு 1 மந்த் பிஃபோர் அந்த சாப்டர் அதோட க்ளோஸ் அதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, நான் அது சரி ஓகே வந்துச்சு போயிடுச்சு, அது ஃபேக்கா தான் இருக்கும். அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணல, நானும் விட்டுட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திபன் அப்படின்ற ஒரு ஐடியில இருக்கு மறுபடியும் வந்து ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற நான் உங்களுக்கு பாருங்க, நான் மொபைல்ல கூட இருக்கு. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே, பிக் பாஸ் ஆடிஷன் ஆன்லைன் ஆடிஷன் ஸ்டார்டட், இன்ட்ரெஸ்டட் ஃபீமேல்ஸ் கைண்ட்லி காண்டாக்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் போட்டிருக்காரு. பேப் வில்லிங்கா நெக்ஸ்ட் இது எவிடன்ஸோட காட்டுறாங்க. இது வந்து சும்மா வாய் வார்த்தையா பேசக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. ஒரு ஷோ மேல எக்காரணம் கொண்டு ஒரு புகார் அப்படின்றத வந்து தெரிவிக்கிறதுன்றது வந்து அநாகரிகமான ஒரு விஷயம். ஆனா ஒரு எவிடன்ஸ் அப்படின்றது வந்து நான் கண்டிப்பா இதுல உங்களுக்கு தெரியாது, நான் சைட்ல நான் போடுறேன். ஸோ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த நபர் வந்து ஒரு பார்த்திபன் PRO அப்படின்ற மாதிரி இருக்கு. மேங்கோ கேஸ்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியில இருந்து இருக்கு. அப்புறம் சரி ஒரு வாட்ஸ்அப் நம்பர், இந்த மாதிரி பிக் பாஸ்ல வந்து உங்களுக்கு ஆடிஷன் ஸ்டார்டட், இன்ட்ரெஸ்ட் இருந்தா உடனே கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்களை வந்து ஃபேக்கா அப்ரோச் பண்ணியிருந்திருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் இது வந்து உண்மை அல்ல அப்படின்றது வந்து நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு நேர்காணல் மக்களுக்கு இதை வந்து கண்டிப்பா கொண்டு போய் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நாங்கள் வந்து கையில் எடுத்தோம். ஸோ உங்களுக்கு எவிடன்ஸோட அவங்க வந்து உங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற இவங்க எந்த மாதிரி உங்களை அணுகுனாங்க, இவங்களோட அணுகுமுறை எந்த மாதிரி இருந்தது? அவ்வளவுதான், இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறமா எனக்கு ஏற்கனவே எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு, அதனால நான் இருந்தாலும் ஓகே இவங்களோட ஐடி என்ன எங்க போய் செக் பண்ணாலும் பெருசா அவங்கள பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. நீங்க வேற யார்ட்டே சொல்லி கன்ஃபார்ம் பண்ணீங்க? உங்களுக்கு நீங்க இப்போ மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு விஜய் டிவி ஸ்டார்ஸா இருக்கட்டும், விஜய் டிவில ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பர்சன்ஸ் யாரும் இருக்காங்க, சோ அவங்க கிட்ட ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணீங்களா? இல்ல, எனக்கு விஜய் டிவில யாரும் தெரியல. ஆனா என் கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பர்சன் கிட்ட நான் வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க கிட்ட கேட்டேன், ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்களா விஜய் டிவில, இது வந்து ஃபேக்கா இல்ல ஒரிஜினலா அப்படின்னு நான் கேட்டேன் சிவா. அப்போ வந்து வெயிட் பண்ணுங்க நான் செக் பண்ணி சொல்றேன்னு அவர் சொன்னாரு. அதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் டேவே வந்து இது ஃபேக் அப்படின்னு எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணாரு. ஓகே, அவர் டெக்ஸ்ட் பண்ண உடனே ஓகே அந்த சாப்டர் நான் அதோட வந்து ஸ்டாப் பண்ணி. இது எந்த ஐடி நீங்க கன்ஃபர்மேஷன் வாங்குனீங்க? இப்போ செகண்ட் ஐடியை தான் நான் கன்ஃபர்மேஷன் வாங்குனேன். ஃபர்ஸ்ட் ஐடி பத்தி ஆக்சுவலி நான் வந்து அப்போ கேட்க மறந்துட்டேன். எனக்கு மறந்து, ஏன்னா அதோட ஸ்டாப் ஆயிடுச்சா, மறுபடியும் அவங்க நம்மள வந்து எதுவுமே கேட்கல, டார்ச்சர் பண்ணல அப்படின்றதுனால அது அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து நியூஸ் படிக்கிறேன், எனக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியும். யார் எப்படி ஏமாத்துவா, எப்படி எந்த விதத்துல எப்படியெல்லாம் எந்தெந்த சோசியல் மீடியால வந்து ஏமாத்துவாங்க, என்ன மாதிரி ஏமாத்துவாங்க அப்படின்றது தெரியும். எத்தனை பொண்ணுங்க ஏமாந்துருக்காங்கன்ற முதற்கொண்டு நான் வந்து அப்டேட்டடா இருப்பேனா. ஸோ அப்போ என்னையே ஒருத்தவன் வந்து இந்த அளவுக்கு பண்றானா, இப்போ ஜென்ரலா என்ன மாதிரி எவ்வளோ பொண்ணுங்க வந்து பிக் பாஸ்குள்ள போகணும் அப்படின்ற ஆசையில இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து உடனே ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணி உடனே அவன் வந்து நீ வந்து எனக்கு போட்டோ அனுப்பு, நியூடா வந்து வீடியோ அனுப்பு அப்படிலாம் சொன்னா அப்படியெல்லாம் கூட மாற்றுறதுக்கு 100% சான்ஸ் இருக்கும். இப்போ நம்ம அடி எடுத்து வைக்க போறது வந்து பிக் பாஸ் சீசன் 9, 8 வரை எவ்வளவோ ஸ்கேம் நடந்திருக்கும். இன்னைக்கு நீங்க வந்து நீங்க ஒரு மீடியால வந்து சொல்றீங்க, ஓகேங்களா? இத்தனைக்கும் நீங்க ஒரு செய்தி வாசிப்பாளர், பல முன்னணி நிறுவனங்கள்ல செய்தி படிச்சுட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? உங்களையே இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேம் பண்றாங்கன்னா இன்னும் ஒரு கடைக்கோடி மக்கள் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருந்திருப்பாங்க, நிறைய பேர் வெளியில சொல்ல தயங்கி இருப்பாங்க. எக்காரணம் இந்த மாதிரி
கண்டிப்பா வந்து அவங்களால சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்காது. அவங்க ஃபேமிலிய தாண்டி அவங்களால சொல்லவும் முடியாது. இதனால அவங்களோட ஃபியூச்சர் பாதிக்கும் கண்டிப்பா அப்படின்ற கண்டிப்பா விஷயத்தினால அவங்க அத வெளிய கொண்டு வரவே மாட்டாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னா, இத வந்து உடனே வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. யாருமே Instagramலயோ தெரியாத ஒரு சோசியல் மீடியால இருந்தோ உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணவே மாட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து இத இத வந்து யூஸ்ஃபுல்லா நாங்க சொல்ற இந்த விஷயத்த வந்து இப்போ எவிடன்ஸோட தான் சொல்றோம். சும்மா வந்து ஏதோ ஒரு கன்டென்ட்டுக்காக பேசுறோம்னு தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. எனக்கு ஒரிஜினலா இது நடந்ததுனால நான் ஷேர் பண்ணேன். பிளஸ் உங்ககிட்டயும் இது எல்லாமே ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால தான் சிவா வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்களோட இந்த யூடியூப் சேனல் மூலமா உங்கள மக்கள் கிட்ட இருந்து வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். ஸோ எனக்கு நடந்தது உண்மையா என்ன நடந்துச்சோ அது எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா அந்த பர்சன்ஸால பாதிக்கப்பட்டவங்க இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்போ இன்னும் கூட இது தொடர்றதுக்கான வாய்ப்பு என்ன, அக்டோபர் தான் பிக் பாஸ் வந்து ப்ரோமோவே லான்ச் பண்ணி ஒரு அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு போவாங்க. பிக் பாஸோட ஆடிஷன் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கே க்ளோஸ் பண்ணாங்க. பிக் பாஸோட ஆடிஷன் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கே க்ளோஸ். அப்படி இருக்கிறப்போ இன்னும் ஆடிஷன் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்றது உண்மையிலே என்ன, எனக்கே இது ரொம்ப புதுசா இருக்கு. நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே நானுமே ஒரு 3 சீசனா ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். பிக் பாஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். கமல் சார்ல இருந்து இப்போ சேதுவண்ணா வந்து நான் ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்கு. எப்படி என்ன நடக்கு அப்படின்றதெல்லாம் நானும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இது வந்து மக்களுக்கு மட்டும் கிடையாது, இது ஒரு அவேர்னஸ். எண்டமோல் ஷைன் இந்தியா ப்ரொடக்ஷன் டீமுக்கும் தான். உங்களுக்கு தெரியாம உங்க பேக் எண்ட்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, விஜய் டிவிக்கும் தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றத நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சிவா, நீங்க சொன்ன மாதிரி அது 100% உண்மைதான். ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்னா ஓகே வீட்டுக்குள்ள இப்படி எல்லாம் நடக்கணும், இப்படி எல்லாம் இருக்கணும்னு யாரோ ஒரு ஃபேக் ஐடியில இருந்து சொன்னா மேபி அவன் சொன்னதுல கொஞ்சம் உண்மையா இருக்குமோ அப்படியெல்லாம் எனக்கே வந்து இல்ல இப்போ போகணும்னு நினைக்கிறவங்க கூட அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பிக் பாஸ் அப்படின்றது வந்து முகம் தெரியாதவங்களை வந்து பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோ வந்து பயங்கரமா அதுல வந்து இன்னைக்கு பிரபலமானவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு தாமரை அப்படின்றவங்க எல்லாம் உண்மையில அமிர்த நான் வந்து பெருமைக்காக சொல்ல, அவங்க எல்லாம் வந்து வந்த புதுசுல ஒரு 1 வீக் என்ன இந்த அம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அவங்க பண்ற நீங்க தாமரை அப்படின்னா எனக்கு அப்படியே கூஸ் பம்பாவும். ஒரு லேடி ஒரு குடிசை வீட்டுல வாழ்ந்தவங்க இன்னைக்கு ரொம்ப ரிச்சா விஜய் டிவி அவ்வளவு வளர்த்து விட்டுருக்காங்க நிறைய பேரை. அதனால அந்த சேனலுக்கு வந்து இது ஒரு பெரிய கெட்ட பேரை மாறிட கூடாது அப்படின்றது என்னோட ஒரு மோட்டிவும் கூட. சொன்னீங்க ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல ஆடிஷன் முடிஞ்சிருச்சுன்னு. ஆனா இது வந்து உங்களுக்கு தெரியும், இப்ப நீங்க சொல்லி எனக்கு தெரியும். பிகாஸ் நீங்க வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து விஷயம் தெரியுது, என்ன ஏது எல்லாமே கரெக்டா இருக்கு. பட் ஜென்ரலா இருக்கிற பீப்புள் யாருக்குமே பொதுமக்களுக்கு கண்டிப்பா இதை பத்தின ஒரு அவேர்னஸ் இருக்காது, என்ன ஏதுன்னு தெரியாது. ஸோ யார் என்ன சொல்றாங்களோ அதை நாங்க கன்ஃபார்மா நம்பிதான் ஆகணும். நம்பி ஏமாந்துறது. இதுல ஹைலைட்டே என்ன அப்படின்னா, பொதுமக்கள் இப்போ ஒரு நார்மல் பீப்புள் நடக்குதுன்னா கூட சரி ஓகே அவங்க சீக்கிரம் ஏமாந்துருவாங்க அப்படின்னு. ஒரு நியூஸ் ரீடருங்க, ஒரு பாலிமர், நியூஸ் தமிழ், இன்னைக்கு ஜெயா டிவில ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பயங்கரமான ஒரு சேனல்ல ஒர்க் பண்ற ஒரு ரிப்போர்ட்டர், நியூஸ் ரீடர், உங்களை போய் இந்த மாதிரினா எப்படி ஈஸியா நீங்க வெளியில கொண்டு வந்துருவீங்க நீங்க. பட் எப்படி இதை அணுகுறாங்கன்றது அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கட்ஸ் இருக்கு, எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க யோசிச்சு. எனக்கு அதுதான் எனக்கு டவுட். இப்போ எனக்கு ஒரு ரிப்போர்ட்டர், ஒரு நியூஸ் ரீடர் ஈஸியா மீடியால இருக்கிறவங்க இப்படின்றதுக்குள்ள விஷயம் வெளில வந்துடும். அப்படி இருக்கிற உங்களையே இப்படி ஸ்கேம் பண்றாங்கன்னா எனக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. எனக்கு இன்னும் இதுக்கு விட கிடைக்கல. ஆக்சுவலா எனக்கு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். உண்மையிலேயே இப்ப நீங்க இருக்கீங்க, உண்மையிலேயே உங்களோட வீடியோ எல்லாம் பாக்குறாங்க, மாடலிங்ல நீங்க 2025ல டைட்டில் வின் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு டீமே ரீச் பண்றாங்க அப்படின்னா நீங்க நம்ம கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. நானும் வந்து கண்டிப்பா நம்ப மாட்டேன். ஆல்ரெடி 2 ஸ்கேம்ல மாட்டேன். போங்கடா பிக் பாஸ் ஆகுது சீரியஸா. இப்ப நிஜமாவே அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் எனக்கு 1000 கேள்வி உள்ள வந்து இருந்துட்டுக்கும். இது உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சீரியஸா. ஏன்னா நான் தான் சொல்றேன், ஒரு 8 மந்த்ஸாவே அது அப்படியே இப்படி போயிட்டு இருக்கு. எல்லாமே வந்தது எல்லாமே வந்து பொய்யாவே இருக்கிறதுனால இது ஒரு பெரிய ஏமாற்றம் அப்படின்னு கண்டிப்பா. நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா நான் போறேனோ இல்லையோ, அங்க இருக்கேனோ இல்லையோ, ஸ்கேம்ல வந்து ஃபுல்லா போய் நான் வந்து சிக்கல அப்படின்றதுனால நான் ஹாப்பி தான். ஏன்னா நீங்க வந்து நியூஸ்ல இருக்கிறதுனால நீங்க வந்து சுதாரிச்சுட்டு வந்துட்டேன். அப்படி இல்லைன்னா அவன் சொல்றதெல்லாம் நம்பி அவன் சொன்னதெல்லாம் நான் பண்ணி அதுக்கப்புறமா அவன்கிட்ட ஏதாவது ஒரு என்ன வந்து ஏமாத்துறது, என்ன வந்து மிரட்டுறதுக்காக அவன் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணானா அப்போ அங்கே லாக் நீங்க அவ்வளவுதான் முடிஞ்சு. அவன் எவ்வளவு லட்சம் கேட்டாலும் நீங்க கொடுத்துதான் ஆகணும். நேம் போச்சு, நிம்மதி போச்சு, லைஃபே போச்சு. இந்த மாதிரிதான் நிறைய பொண்ணுங்களோட லைஃப்லயும் இந்த மாதிரி கன்ஃபார்ம் தெரிஞ்சது இவ்வளவு தெரியாம எவ்வளவு இருக்கோ கண்டிப்பா தெரியல. பிக் பாஸ் உள்ள உங்களுக்கு போற ஐடியா இருக்கா? எப்படி என்ன சொல்றேன், உங்களை அப்ரோச் ஒரு ஜென்யூனா அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா நீங்க பிக் பாஸ் உள்ள போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? கண்டிப்பா போவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
பிடிச்சிருக்கு, எனக்கு அதுல போகணும்னு கொஞ்சம் நிறையவே ஆசை அதுதான் இருக்கு. கேக்குறேன். சோ அதனால நான் போவேன். போனீங்க அப்படின்னா நீங்க எந்த மாதிரி ப்ளே பண்ணுவீங்க நாங்க எதிர்பார்க்கலாம். உங்களோட இது ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இருக்கும் இது சொல்லுங்க. நெகட்டிவ் இருந்துச்சா கண்டிப்பா பாசிட்டிவா நம்ம மக்களுக்கு கொடுத்துதான் ஆகணும். சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து நீங்க எப்படி சொல்றீங்க, இன்னும் அடுத்த மாசம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கூட போலாம். யாரு கண்டா நீங்க தான் சொல்றீங்க சிவா. சகரமே இதுக்கு நான் பொறுப்பு. இதுக்கு நான் பொறுப்பு. கண்டிப்பா சிவா, நீங்க சொன்ன மாதிரி பிக் பாஸ்ல இருந்து நிஜமாவே வந்து என்ன அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா நான் 100% அதுல போவேன். அதுவே வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஃபேக்கா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆசையை எனக்கு விட்டு போயிடும். சீரியஸா சொல்றேன். ஏன்னா எனக்கு நான் அப்போ வந்து நான் ஜஸ்ட் உங்ககிட்ட இப்ப சொல்லும் போது நார்மலா இருக்கு. அந்த டேஸ் எல்லாம் வந்து நிறைய பயங்கர ஹாப்பியா இருக்கும். வாவ், நான் போக போறேன். எங்க வீட்ல நான் எல்லார்ட்டுமே சொல்லிட்டு இருக்கேன். என் சிஸ்டர் எல்லாம், ஏய் பிக் பாஸ்ல இருந்து என்ன கூப்பிட்டுருக்காங்கடி, இந்த மாதிரி அதுக்கெல்லாம் அந்த காஸ்டியூம் எல்லாம் ரெடி பண்ணணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தானே. நான் அந்த மாதிரி தான் நான் நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ண. அப்படி ரொம்ப ஜாலியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 நாள் நைட் வந்து செம்ம ஹாப்பியா இருந்துச்சு. ஜாலி, நம்ம வந்து பிக் பாஸ்ல போறோம், நம்ம வந்து செம்மையா ஃபேமஸ் ஆயிடுவோம், செம்மையா ரீச் ஆயிடுவோம், அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா ஆசையா இருந்துச்சு அந்த ஆல்ரெடி டைம்ல. நீங்க ரீச் தான். நீங்க வந்து ஆல்ரெடி உங்களோட பெஸ்ட்டை தான் நீங்க ஒரு பிளே தான் அங்க கொடுக்க போறீங்க. ஆல்ரெடி நீங்க ரீச் தான். அதுவும் பிரஸ் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது. அவங்களுக்கு இன்னைக்கு ஜனநாயக ரீதிப்படி எவ்வளவு பவர் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? ஒரு நியாயமா போராடிட்டு இருக்கிற ஒரு வெயில் கிடையாது, வெயில் தெரியாது, மழை தெரியாது. இன்னைக்கு மழை முழங்கால அளவு தண்ணி இருக்கு அப்படின்னா அவங்க அங்க போய் நின்று அந்த மக்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை சொல்லிதான் ஆகணும். சரிங்களா? அந்த வார்த்தை பிரஸ் மீடியான்றது வந்து லேசான ஒரு விஷயம் கிடையாது. அப்படி இருக்கிற அந்த ஒரு சீட்ல இருக்கிறவங்கள இப்படி ஈஸியா ரீச் பண்றாங்க அப்படின்னா அப்ப அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருப்பான் அப்படின்றதான் என்னால ஒரு மேபி அவங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் கூட இருக்கலாம். ஓகே, ஒரு நியூஸ் ஆங்கரை நம்ம அப்ரோச் பண்றோம், இப்போ அவங்க நல்ல செலிபிரிட்டியா இருக்காங்க, நம்மள வந்து உண்மைன்னு அவங்க 100% நம்புவாங்க அப்படின்னு நினைச்சு கூட அவங்க மேபி வந்து நீங்களே சொல்லிட்டீங்க. அதுக்கான ரீசன் நாம எவ்வளவோ நியூஸ் படிக்கிறோம், நம்மள ஒரு 2 வார்த்தை பேச நம்ம கண்டுபிடிச்சிட மாட்டோமா? ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து இப்படி நான் வந்து ஸ்கேம்ல மாட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போல்டா அந்த விஷயத்த வெளியில கொண்டு வந்த அம்ருத்துக்கு கண்டிப்பா நான் வந்து நம்ம வர்த்தமான் தமிழ் ஆடியன்ஸ் சார்பா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அம்ருத். ஸோ நீங்க அந்த விஷயத்த வெளியில கொண்டு வந்தது வந்து இது நீங்க இந்த மாதிரி சொல்றது வந்து நாளைக்கு இதே மாதிரி ஃபேக்கா அப்ரோச் பண்றதுக்கு ஸ்கேம் பண்றதுக்கு அவன் பயப்படுவான். இன்னொன்னு இதே மாதிரி இன்னொருத்தன் உழைச்சு வந்தா கூட கடைக்கொடியில இருக்கிறவங்க லேடியா அப்ரோச் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சேனலை போய் அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்க அந்த விஷயத்த வெளியில கொண்டு வருவாங்க. அவங்க சுத்தி இருக்கிற ரிப்போர்ட்டரை ரீச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயம் வந்து மக்கள் கிட்ட கண்டிப்பா போய் சேரும். நீங்க வந்து போல்டா இந்த விஷயத்த சொன்னதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ அம்ருத். உங்களோட ஒரு கோல்டன் டைம் நம்ம வர்த்தமான் தமிழ் ஆடியன்ஸுக்காக நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிவா. ஸோ அம்ருத், இந்த வீடியோக்கு நம்மளுக்கு வென்யூ ஸ்பான்சர் வந்து விஎம் ஹை ஸ்டேஜ் டான்ஸ் அகாடமி. விஎம் ஹை ஸ்டேஜ் டான்ஸ் அகாடமி நானும் சுற்றி பார்த்தேன் சிவா. ரொம்ப சூப்பராக இருக்குது. ரெஃப்ரெஷ்மெண்ட்காகவும் பீஸ்ஃபுல்காக தான் டான்ஸ்க்கு வருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது திரக்கம்பாக்கம்ல இருக்கக்கூடிய விஎம் ஹை ஸ்டேஜ் டான்ஸ் அகாடமி ஒரு அமேசிங்கான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க, அவங்க ஒரு அடிஷ்னலாக ஒரு டான்ஸ்லாம் கற்றுக்கணும், அந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இப்போவே வர வேண்டிய இடம் விஎம் ஹை ஸ்டேஜ் டான்ஸ் அகாடமி. அவங்களோட கான்டாக்ட் நம்பரை நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க.